நமது அன்பின் போதகர் தாமஸ் ராஜ் அவர்கள் மகிமையில் அழைக்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவடைந்த இக்கணத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் பெற்ற அழைப்பின் மகத்துவத்தை பறைசாற்றுகிறது இந்த காணொளி. அவர் 78 அகவை உடையவராய் மகிமையில் பிரவேசிக்கும் பொழுது அவர் ரட்சிப்புக்குள் நடத்தி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் 4584 பேர். அவர் ஜெபித்து சேர்த்து கட்டி எழுப்பிய குடும்பங்கள் அநேகம் உண்டு. அவர் பிரதிஷ்டை செய்த தேவ ஊழியர்கள் 150. அவர் எழுப்பின கிளை சபைகள் 60. அவர் கட்டி கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்த கிராம சபைகள் 24. அவர் பிரதிஷ்டை செய்த பிள்ளைகள் கணக்கில் அடங்காதவை. இன்னும் அவரால் போஷிக்கப்பட்டு நேசிக்கப்பட்டு தரம் உயர்த்தப்பட்டவர்கள் கணக்கில் அடங்காதோர். இன்று அவர் பேசாத போதிலும் அவர் பேசிய வார்த்தைகள் இன்னும் ரட்சிப்பை விதைக்கின்றன. அவர் பிரசங்கங்கள் இன்னும் அநேகரை வழி நடத்துகின்றன. நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Who can be against us? யார் நமக்கு விரோதமாக இருக்கிறார்? Who can be against us? ஒருவரும் இருக்க முடியாது. Nobody can be against இங்கே us. தேவன் பெரிய காரியத்தை செய்தார். The Lord did a mighty thing in this. ஆரம்பம் அற்பமாயிருந்தும் அதை அசட்டை பண்ணாமல் அழைப்பில் உண்மையாய் இருந்ததின் விளைவே நாம் கண்ட புள்ளி விவர அறிக்கை. நான் வெறுமையான நிலைமையிலே இந்த ஊழியத்துக்கு வந்தேன். ஒன்றும் இல்லாத இந்த ஊழியத்துக்கு வந்தேன். 100 ரூபாயை கையில கொடுத்துட்டு இன்றையில இருந்து பொர்சவாக்கத்துல ஒரு கிழமை இருக்கிறாங்கிறத நீங்க கர்த்தர் கொடுத்தா 2 பேரும் சாப்பிடுங்க, இல்லாவிட்டா ஆவடியிலே சாவுங்க. வண்டி போயிடுச்சு. அன்றைக்கு முழங்கால் போட்டேன். கர்த்தர் கொடுத்தீர்ல எனக்கு கூடும். Lord, you are able to give him, கூடும். supply my needs. நீங்க பார்க்கறதெல்லாம் தேவன் கொடுத்தது. வேலைக்காரன் கண்கள் தன் எஜமான் காரம் நோக்கும். தேவாயனக்காயெல்லாம் செய்யும் உம் கரத்தை என்றும் நோக்குவே. கல்வி அதிகம் கற்காதவர், ஆனால் அவர் பேசிய வார்த்தைகளும் வாக்கியங்களும் இன்றும் ஊழிய களங்களில் ஒலிக்கின்றன. தேவனுடைய வேதத்தை படித்தவனும் அவருடைய பாதத்தை பிடித்தவனும் தோற்றதாக சரித்திரமே இல்லை. இந்த பொன்வரிகள் அவருடைய தெய்வீக ஞானத்தின் சாட்சி. ஒரு சபையில ஒருத்தன் காணிக்க கொடுக்கிறான், தசமபாகம் கொடுக்கிறான், காணிக்க கொடுக்கிறான்னா அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானா என்பதெல்லாம் முக்கியம். அவன் வீடு வாங்குறானா, கார் வாங்குறானா, பங்களா வாங்குறானா, நிலம் வாங்குறானா, புல் வாங்குறானா, பொண்ணு வாங்குறானா, அதெல்லாம் முக்கியம். உங்ககிட்ட காணிக்க கொடுக்கிறவன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறானா, அவன் பரிசுத்தமாகிறானாங்கிறத கவனி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. பாடல் பாட தெரியாதவர், ஆனால் தெய்வ பிரசனத்தை கொண்டு வரும் அவர் குரலும் அவர் எழுதிய பாடல்களும் இன்றும் பாடப்படுகிறது. வேலைக்காரன் கண்கள், வாழ்த்துகிறேன் இயேசுநாதா, ஒப்புவித்தேன் என்னை என்றும் என இன்னும் அநேக பாடல்கள் நம் வாழ்வை கட்டும் ஜபங்கள் ஆனவை. தகப்பனால் மகன் என்று கூட அழைக்க தயங்கப்பட்டவர் இன்று தாத்தா என்று பெருமை பேசும் பேரப்பிள்ளைகள், அப்பா என்று பெருமிதம் கொள்ளும் பிள்ளைகள், ஆவிக்குரிய தகப்பன் என்று உரிமை கோரும் கணக்கில்லா விசுவாசிகளை சொந்தமாக்கி கொண்டுள்ளார். அனைத்து பார்வையும் குறுகிய போது பரந்த பார்வை கொண்டவராய் அநேக ஆயிரங்கள் அமர்ந்து ஆராதிக்கும் ஆலயத்தை கட்ட அஸ்திபாரம் இட்டார். ஆலயம் மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தல கிறிஸ்துவ சபை ஊழியத்தையும் கட்டி எழுப்பி தான் கற்ற விசுவாசத்தை சபையும் கற்கும்படி பாதை வகுத்து சென்றார். ஆபிரகாமை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோடு மரித்தார்.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்னும் வேத வசனம் அவர் வாழ்வில் நிறைவாய் நிற்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு தேவ மகிமைக்கென்று தான் பெற்ற அழைப்பில் உண்மையாய் நின்று வென்று இன்று பரம அழைப்பில் பங்கு பெற்ற அவரின் வாழ்க்கைக்காக நாம் சபையாக கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோம். என்னோட கல்லறையில் நிச்சயமா ஒரு வார்த்தை எழுதப்படும். These words will be written on my grave surely. என்னை குறித்து நீங்க சாட்சி சொல்ல ஒரு தருணம் உங்களுக்கு கிடைச்சா, If you get a chance for giving a testimony about me, நீங்க நிறைய பேர் சாட்சி கொடுப்பீங்க. many people will testify this. இந்த பாஸ்டரால என் குடும்பம் சீராச்சு, My family was corrected by this என் லைஃப் pastor. சீராச்சு, My life was corrected. நான் மரித்தும் பேசுவேன் எனக்கு தெரியும். I know I will speak even after my death. என் மரணத்தோட பிரசங்கம் முடிஞ்சிடாது. My sermons will not end up with ஆஃப்டர் மை டெத், even after my death. உங்க வாழ்க்கையில நெடு நாட்களாய் நான் பேசிக் கொண்டிருப்பேன். I will speak in your life for many days. என்றால் நான் பேசினது உங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை இல்லை, Because these words are not words of blessing to உங்களை you. தேவனுக்கு நேராக நடத்தின சீர்படுத்தின வார்த்தை.